வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மார்கழி மாதம் 7வது நாள் ஆண்டாளுடைய திருப்பாவை 7ஆம் பாசுரம். இந்த 7ஆம் பாசுரம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது தன் தோழி தூங்கி கொண்டிருக்கிறாள், அவளை எழுந்திரிச்சு கதவை தர, அதை தான் இந்த பாசுரம் சொல்லுது. அதை எப்படி ஆண்டாள் சொல்றாங்கன்னா, காலை பொழுது விடிந்து விட்டது. அதாவது மிருகங்களிலே மிகப்பெரிய மிருகம்னா யானைன்னு சொல்லும். அதே மாதிரி பறவை இனத்துல அதிகமா சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குருவியா இருக்கும். ஆனா அதோடைய சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனைச்சாத்தன் பேர் அந்த குருவிக்கு. அது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கருங்குருவின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் உண்டு அதுக்கு. அந்த ஆனைச்சாத்தன் குருவி காலையில் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு தன் துணைகள் எல்லாம் எழுப்பிக்கிட்டு தன் உறவினர்கள் எல்லாம் எழுப்பி அது இறை தேடுவதற்கு தயாராக இருக்குது. அப்படி அது சத்தம் போடுற சவுண்டு உனக்கு கேட்கலையா? நீ தூங்கிக்கு நிற்கிறியே, அப்படின்னா உனக்கு பேய் தூக்கம் வந்துடுச்சா? நாங்கள்லாம் நாராயணன் ஆகிய கேசவனை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டை கேட்டு நீ தூங்கிக்கினே இருக்கிறியா? நீ எந்திரிச்சு வெளியில வா, கதவை துற அப்படின்னு சொல்றது தான் அந்த 7வது பாசுரம். அதாவது நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாங்கள்லாம் பாடின்னு இருக்கிறோம் நாராயணன் ஆகிய கேசவனை. அப்போ நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறியா? நீ எந்திரிச்சு வெளியில வா அப்படின்னு சொல்லி தன் தோழியை எழுப்புறாங்க. அப்படிப்பட்ட அந்த பாசுரத்தை எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் வாங்க. வணக்கம். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனையதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 7ஆம் நாள் பாசுரம். கீச் கீச் என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ? பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்கோள் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ? நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? தேசமுடையாய் திரவேலோ ரம்பாவாய். நன்றி, வணக்கம். இந்த பாட்டுல ஏன் நாராயணன் ஆகிய கேசவனைன்னு சொல்லி ஒரு நாமம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேசவன்ன்ற நாமத்துக்கு பொருள் தடையை உடைப்புதான். ஒரு செயல் செய்யும் பொழுது தடையில்லாமல் இருக்கணும்னா கேசவான்னு சொல்லி ஆரம்பிங்க. அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இது என்னுடைய கூற்று இல்லை, இது ஆண்டாளுடைய கூற்று. செஞ்சு பாருங்க, நிச்சயமா அந்த செயல் வெற்றி பெறும் அந்த பெருமாளினுடைய அருளோடு. இதுதான் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.